தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். வாங்க நம்ம அடுத்த காணொளியில என்ன பார்க்குறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். புதுசா நீங்க பார்க்கறதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம சேனலுக்குள்ள போலாம். இப்ப என்ன தலைப்பு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். போன வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். எழுத்து என்றால் என்ன அப்படின்னா உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் எழுத்து அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இததான் நம்ம என்ன எழுத்துன்னு சொல்லலாம் அப்படின்னா முதல் எழுத்து அப்படின்னு சொல்லலாம். மொழிக்கு முதலில் பொருள் தரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். சரி, இப்ப நம்ம அடுத்தபடியா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. ஆனால் முதல் எழுத்து சார்பெழுத்து என 2 வகைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப சார்பெழுத்து எழுத்தை பத்தி நம்ம போன வீடியோலயே பார்த்திருக்கோம். சார்பெழுத்து 10 வகைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப சார்பெழுத்து என்றால் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். சார்பெழுத்து என்றால் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முதல் எழுத்துக்களை, அதாவது அந்த உயிர் எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் சார்ந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு விடை சொல்லுவேன். சார்பெழுத்துக்கள் என்றால் என்ன? முதல் எழுத்துக்கள் 30ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் 30 எழுத்துக்களை சார்ந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா இக்கு குட்டலாம் கா அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா? அந்த எழுத்துக்களை தான் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கிறோம். அந்த சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 10 வகைப்படும். 1 உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் விரி எத்தனை அப்படின்னு இன்னைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாம் கேக்குறாங்க. 10, 12 அப்படின்னா சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதே இது கல்லூரி மாணவர்களுக்கு வினா எப்படி வருதுன்னு தெரியுங்களா? சார்பெழுத்துக்களின் விரிகளை தொகுத்து எழுதுக அப்படின்னு கேக்குறாங்க. விரிகள்னாலும் வகைகள்னாலும் 10 தான். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சார்பெழுத்துக்களோட விரி என்றாலும் தொகை என்றாலும் 10 தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்ப நம்ம உயிர்மை என்றால் என்ன? உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 216 எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள். அப்ப உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 216 எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆயுதம் 3 புள்ளிகளாக எழுதப்படுவது ஆயுதம். 3 புள்ளிகளாக எழுதப்படுவது ஆயுதம். இந்த ஆயுத எழுத்திற்கு மாத்திரை அளவு எவ்வளவு? அரை மாத்திரை அளவு. ஆயுதத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அகேனம், முப்பார் புள்ளி, ஒற்று, தனிநிலை. இவை அனைத்தும் ஆயுதத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். உயிரளபடை. அளபடை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா அளபடை என்பதற்கு நீண்டு ஒலித்தல் என்று பொருள். நல்ல ஒன்பது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அளபடை என்றால் என்ன? நீண்டு ஒலித்தல். சரி, அந்த அளபடை எத்தனை வகைப்படும்? இசை நிறை அளபடை, சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடை என அளபடைகள் 3 வகைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இசை நிறைனா என்ன? சொல்லிசைனா என்ன? இன்னிசை அளபடைனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். செய்யுளில் ஓசை குறையும் இடத்து ஓசையை நிறைவு செய்வதற்காக அளபெடுப்பது இசை நிறை. சரி, எடுத்துக்காட்டு. உறார் குறுநோய்.
உரா அற்குறுநோய். அந்த ஆ என்ற ஒரு உயிரெழுத்து நடுவுல வந்தாலும் நமக்கு பொருள் தரும், வரலேனாலும் பொருள் தரும். ஆனால் செய்யுளில் ஓசை குறையும் இடத்து ஓசையை நிறைவு செய்வதற்காக அளபெடுப்பது இசை நிறை அளபடை. 2 இன்னிசை அளபடை. இந்த இன்னிசை அளபடைனா என்ன அப்படின்னா, செய்யுளில் ஓசை குறையாத விடத்து ஓசை இனிமைக்காக குரில் நெடிலாய் மாறி அளபெடுப்பது இன்னிசை அளபடை. எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. எடுப்பதுவும் அந்த தூ போட்டுட்டு ஊ போட்டு இம்மு வருது. எடுத்துக்காட்டுல அந்த தூ போட்டு நம்மளுக்கு இம்மு போட்டாலே ஆக்சுவலா நம்மளுக்கு பொருள் தரும். ஆனால் ஓசை குறையும் இடத்து ஓசையை உண்டாக்குவதற்காக குரில் நெடிலாய் மாறி அளபெடுப்பது இன்னிசை அளபடை. சொல்லிசை அளபடை. இதுவும் ஓசை செய்யுள்ள குறைஞ்சு போயிரும். குறைந்த விடத்து குறைய விடாமல் ஏற்பதற்காக அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. எடுத்துக்காட்டாக உர நசையி உள்ளம், உர நசையி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உயிர் அளபெடுக்குது. ஆகவே ஈ என்பது வெளிப்படையாக வந்துச்சுன்னா இலக்கண குறிப்புல சொல்லிசை அளபடை. நம்ம போன வீடியோலையும் இலக்கண குறிப்பை பத்தி நான் சொல்லியிருக்கேன். இலக்கண குறிப்புல ஈ உயிரெழுத்தான ஈ வெளிப்படையா வந்திருந்துச்சு அப்படின்னா கண்ணை முடிக்கிட்டு போடுங்க. இலக்கண குறிப்புல அது சொல்லிசை அளபடை. சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது ஒற்றளபடை. ஒற்றளபடை ஒற்று கூட்டல் அளபடை. பிரித்து எழுதுக ஒற்றளபடைய. ஒற்று கூட்டல் அளபடை அதாவது தனக்குரிய ஒற்றெழுத்துகளுக்கு மாத்திரை எவ்வளவுன்னு சொல்லி பார்த்திருக்கோம், அரை மாத்திரை தான். தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிப்பது ஒற்றளபடை. தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிப்பது என்ன மாத்திரை, என்னன்னு பார்க்கிறோம், ஒற்றளபடை. சரி, அடுத்து நம்ம குற்றியல் உகரம். ஃபர்ஸ்ட் இந்த குற்றியல் உகரத்தை பிரித்து எழுதுக. அதுல கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வாரம் ரெண்டு ரெண்டா நம்ம பிரிக்கிறோம். இப்ப குற்றியல் உகரம் அப்படின்னா குற்று குட்டல் உகரம் இகரம் அப்படின்ற மாதிரி நம்ம பிரிச்சிருமோ, அது பிழை. இப்ப குற்றியல் உகரத்தை பிரிக்கும் முறை பார்க்கலாம். குற்றியல் உகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். குற்றியல் உகரம். குற்றியல் உகரத்திற்கு என்னென்ன பொருள் பாருங்க. குறுமை குறுகிய, இயல் இசை, உகரம் ஊ என்னும் எழுத்து. அதுதான் என்ன உகரம்னு பார்க்கிறோம், குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். குற்றிய லுகரம் 6 வகைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த 6 என்னென்ன அப்படின்னா, நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். இந்த 6 குற்றியலுகரத்தின் வகைகள். சரி, இப்ப நெடில் தொடர் குற்றியலுகரம் எடுத்துக்காட்டு நாடு. நா நெடில் வந்துருச்சுங்க இல்லைங்களா? ஆகவே அது நெடில் தொடர். ஆயுத தொடர் எஃகு, மகு, வக்ஸு, கக்ஸு அந்த மாதிரி எல்லாம் போடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ஆயுத எழுத்தானது வந்துச்சுன்னா அது ஆயுத தொடர் குற்றியலுகரம். உயிர் தொடர் குற்றியலுகரம். உயிர் தொடர் குற்றியலுகரம் வரகு. இந்த ர அப்படின்றது நம்ம ககர வரிசை எப்படி பார்ப்போம் அப்படின்னா, இரு கூட்டல் ஆ ர, இரு கூட்டல் ஆ ர வருது இல்லைங்களா? ஆகவே இது உயிர் தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் வல்லினம், மெல்லினம், இடையினம். வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். இப்ப வன்தொடர் வல்லின எழுத்துக்கள் யாது? கசடதபர 10 வன்தொடர் குற்றியலுகரம்.
யமன. மெய்த்தொடர் குற்றியலுகரம் பந்து. இடையினம் இடைத்தொடர் குற்றியலுகரம் எரளவளல மார்பு. வந்துருச்சு இல்லைங்களா? இதுதான் குற்றியலுகரத்தின் வகைகள். நம்மளுடைய சார்பெழுத்துக்களோட விரி இன்னும் 5 இருக்கு. நம்மளுடைய அடுத்த வீடியோல அந்த 5 என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதுக்காக நம்மளுடைய காணொளி காட்சிகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா அமைஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.